அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தி. 2 கரங்களை உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே வெளிப்படுத்தின விசேஷம் 21:4-5 கூட வாசிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. அங்க வருத்தமே இருக்காது. அங்க என்ன இருக்காது? பெயின் இருக்காது, வருத்தம் இருக்காது, சஞ்சலம் இருக்காது. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பின. அந்த நகரத்தின் மக்கள் வியாதியா இருக்கிறேன் என்று சொல்வது இல்லை. வியாதியா இருந்தா தானே வியாதியா இருக்கிறேன்னு சொல்ல முடியும். ஏசாயா தீர்க்கதரிசனம் 33:24 வாசிங்க. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. வியாதிப்பட்டிருக்கிறேன் நகரவாசிகள், அந்த பட்டணத்தை சேர்ந்த மக்களுக்கு வியாதியே இருக்காது, வியாதி வராது. There shall be no hungry nor angry. கோபப்படுறவர்கள் அங்க இருக்க மாட்டாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு பசி என்ன செய்யாது. ஏன்னா ஜீவ விருட்சத்தின் கனியை உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன் என்று சொன்னார் ஆண்டவர். அங்கே ஸ்தோத்திரம், நோ தாஸ்டினஸ், இப்படிப்பட்ட ஒரு செழிப்பான நல்ல பிளசன்ட் பிளேஸை நமக்கு வைத்திருக்கு. அதுதான் நிலையான நகரம். நாம கட்டி இருக்கிற வீடோ, நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியாவோ நமக்கு நிரந்தரம் அல்ல. அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறப்போகிறோம். இட் இஸ் த எட்டர்னல் நேஷன். அதுதான் கர்த்தருடைய ராஜ்யம். சோ அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நாம் என்ன செய்ய வேண்டும்? கிருபையை பற்றி கொள்ள கடவோம். Let us have grace. நாம முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, பெறப்போகிறவர்களாகிய நாம் கிருபையை பற்றி கொள்ள கடவோம். Let us have grace. இதுக்கு 2, ஒன்று கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கு. சில NIV டிரான்ஸ்லேஷன்ல வாசித்து பார்க்கும்போது let us be thankful, நன்றி உள்ளவர்களாக இருக்க கடவோம். இந்த 2 கருத்தின் அடிப்படையில் நாம முதலாவது தியானிக்க போறோம். வாட் இஸ் கிரேஸ், விச் இஸ் கிரேஸ்? கிருபை என்றால் என்ன? கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நியாயப்பிரமாணம் மோசேயால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என்ன செய்யப்பட்டது? உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து, Jesus is the source of grace. He is the giver of grace. சொல்ல போனால் Jesus is the grace. இயேசு தான் கிருபை. ஸ்தோத்திரம். நாம ஆண்டவர் சொல்லி அவர் கிருபை அளிக்கிறார். கலாத்தியர் 5:4 கூட வாசிங்க. கலாத்தியர் 5:4. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து, பாருங்க, you separated from Christ, you have fallen away from grace. கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையை விட்டு விழுந்தீர்கள். புரியுதா? கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை விட்டு, அப்ப கிறிஸ்து தான் அங்கே கிருபையா இருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா கிறிஸ்துவை விடாம உறுதியா என்ன செய்யணும்? பிடிச்சுக்கிடணும். ஆசைக்காக, மண்ணாசைக்காக, பெண்ணாசைக்காக, புகழுக்காக, சிற்றின்பங்களுக்காக கிறிஸ்துவ விட்டாச்சுன்னா தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியாது. அசைவில்லாத ராஜ்யத்தை பெற முடியாது. நாம ரூத்தை குறித்து வாசிக்கிறோம். தேவனை உறுதியாய் பற்றி கொண்டபடியால் அவருடைய வாழ்வு சிறந்தது, ஆசீர்வதிக்கப்பட்டது. சோ இந்த வசனத்தில் பார்க்கும்போது கிரைஸ்ட் த கிரேஸ்,
ஆகையால் தான் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, என் மகனே கிறிஸ்துவின் கிருபையில் என்ன செய், பலப்படு என்று சொல்வதை பார்க்கிறோம். நாம கிறிஸ்துவை விட்டு, கிறிஸ்துவாகிய கிருபை விட்டு விலகி போகாதிருக்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சாத்தானுடைய எய்ம் என்னவென்று சொன்னா, செப்பரேட்டிங் அஸ் ஃப்ரம் கிரைஸ்ட். இட் இஸ் த மோட்டோ ஆஃப் டெவில். நீங்க எபிரேயருக்கு எழுதுவோம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும். தேவனுடைய கிருபை என்பதற்கு நான் கிறிஸ்துவையே சொல்ல விரும்புகிறேன். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் கிருபை விலகினா, கிருபை, if you fail in the grace of God, the root of bitterness will bring up in your heart. It will make you trouble. கிருபை போயிட்டுனா, கிருபை விட்டு விலகினா கசப்பான வேர் உங்களுக்குள்ள எழும்பும். கசப்பான வேர் எழும்பினா அது உங்களுக்கு கலக்கத்தை உண்டாக்கும், பிரச்சனை உண்டாக்கும். நீங்க உங்க பிரச்சனையோடு கூட அது பிறரையும் தீட்டுப்படுத்தும். அப்படிதான் வசனம் சொல்லுது. ஆகையால் அந்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று சொன்னால், சில டிரான்ஸ்லேட் விதமாய் சொல்லுகிறது, be on the watch to see that no one fall away from God's grace. கிருபையை விட்டு விலகாதபடி இருக்கும்படி ஒருவன் ரொம்ப விழிப்பாக காவல்காரனை போல என்ன செய்யணுமா, விழித்துக் கொண்டிருக்க கடவன். லுக்கிங் diligently lest any man fail of the grace of God. ஒரு மனுஷன் கிருபை இழந்து போகாதபடிக்கு ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா கிருபை போய்விட்டாச்சுன்னா, ஸ்தோத்திரம், இன்னும் நோர், அதாவது கசப்பான வேர் முளைத்து எழும்பி விடாதபடிக்கு, உங்களுக்கு பிரச்சனை வராதிருக்கும்படிக்கு கிருபை தான் உங்களை பாதுகாக்கிறது. கிறிஸ்து தான் உங்களுக்கு எதிராக சாத்தான் கொண்டு வரக்கூடிய கசப்பான வேர்களையும் பிரச்சனைகளையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு கிரேஸாக இருக்கிறார். If you fail him, if you leave him, you will become selfless. ஆகையால் இங்க selfless மட்டுமல்ல, you will lose the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் அவர்தான் திறவுகோல். அவரை விட்டுட்டு உங்க வீட்டை எனக்கு திறந்து தாரும் என்று கேட்டால் அது என்ன அநியாயம்? அவரை விட்டு விட்டால் அவருடைய வீட்டுக்குள்ள நாம எப்படி போக முடியும்? ஆகையால் தான் அவரை உறுதியாக என்ன செய்யணும் சொல்லுங்க, பற்றி கொள்ள வேண்டும். If you fail in the grace of God, அல்லது if you leave Christ, bitterness will spring up within you and it will make you trouble and ஸ்தோத்திர, அதனால் அநேக தீட்டுப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது. நான் ஒரு சாவன ஒரு ஊழியத்தில் அறிவேன். அவர் நல்ல விசுவாசியாக இருந்தார், நல்ல உற்சாகமாக இருந்தார். அவர் ஒரு ஆசை இச்சைகளுக்கு இடம் கொடுத்து கிறிஸ்துவை விட்டு விட்டார். ஒரு பெண்ணின் மேல் உள்ள ஆசையினாலே கிறிஸ்துவை விட்டு விட்டார். கடைசியாக அந்த பெண்ணை திருமணம் செய்தார். திருமணம் செய்து ஆண்டவருக்கு குடும்பமாக வந்திருந்திருக்கலாம். எப்படி அப்படியே பேக் சைலட் ஆகிவிட்டார். சில ஆண்டுகள் ஓடினது. 2 குழந்தைகள் பிறந்திருந்தார்கள். திடீரென்று அவருக்கு ஒரு பேரலைஸ்டு டிசீஸ் ஏற்பட்டது. ஸ்தோத்திர, அந்த வியாதி வந்தபோது யாரை நேசித்து விரும்பி திருமணம் செய்தாரோ அந்த மனைவியை அவரை வெறுக்க ஆரம்பித்தார். ஏன்னா பேரலைஸ், உயிர் போனால் உடனே போய் இது அப்படியே வீட்டில் அவர் வேலைக்கு போக முடியாது. இந்த லேடி தான் வேலைக்கு போக வேண்டிய 8 பெண் குழந்தைகள். ஸ்தோத்திரம். அப்பொழுது நான் கேள்விப்பட்டு ஜெபிக்க சென்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு வேதனையா இருந்துச்சு. ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருந்தா. ஸ்தோத்திரம். அப்பொழுது மனைவி அவரை ரொம்ப உதாசீனம் பண்ணினது. ஸோ அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்றாக இருந்திருக்க வேண்டியவர், ஆண்டவர் நல்ல உற்சாகமாக இருந்தவர். ஸோ அந்த கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை விட்டு விழுந்து விட்டார். விழுந்தபடினாலே அன்னெசரியான ஆபத்துக்கள் அவருக்கு வந்தது. விரும்பி நேசித்த மனைவி அவரை வெறுக்க ஆரம்பித்தார். கடைசியில் அதே நிலையில் அவர் மரித்து போனார். சோ கிருபையை நாம் இழந்து போவோம் என்றால் இந்த வாழ்க்கையில் பாதுகாப்பை இழக்கிறோம். அதே வேளையிலே அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. ஆகையால் தான் பவுல், be strong in the grace that is in Christ.
கிறிஸ்துவின் கிருபையில் எப்படி பலப்படு. இரண்டாவது NIV டிரான்ஸ்லேஷன் சொன்ன வார்த்தையின்படி let us be thankful. கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்பது கிறிஸ்து என்ற கிருபையை சொல்லுகிறேன். இரண்டாவது ஸ்தோத்திரம். இந்த கிருபை என்ற வார்த்தைக்கு சில டிரான்ஸ்லேஷன்ல thankfulness, let us have thankfulness, நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் நிறைய மக்கள் நன்றி இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் in the last days many shall be unthankful. புருஷன் மனைவிக்கு குடும்பத்தில் என்றாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாம எல்லாவற்றிலும் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், ஸ்தோத்திரம். குடும்பத்தில் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆனால் கடைசி நாட்களில் நன்றி மறக்கிறவர்களாக இருப்பார்கள், நன்றி அற்றவர்களாக இருப்பார்கள். அப்படி வேதம் சொல்லியிருக்கிறது. ஆனால் பைபிளில் நமக்கு ஒரு ஆண்டவர் சொல்கிற நன்றி உள்ளவர்களாய், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். 10 பேருக்கு நன்மை செய்தார், ஒருவன் மட்டும்தான். அதுக்கு சில வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்றாங்க. 10 விசுவாசி இருந்தா அதுல ஒரு ஆள் தான் யாரா இருப்பாரு? நன்றி உள்ள. அவர் தான் உரத்த சத்தமாய் வந்து கர்த்தர் என்ன செய்தார்? மகிமைப்படுத்தினார். அவர் சமாரியன். பாருங்க, 10 குஷ்டரோகிகள், அவர்கள் ஸ்தோத்திரம் குடும்ப சமுதாயத்தை விட்டு விலக்கி வைக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அற்புதமாய் சுகமாக்கினார். சுகம் பெற்றவர்கள் கிறிஸ்துவால் சுகம் பெற்றாங்க. 10 பேரும் திரும்பி வந்து இயேசுவே சுகம் தந்தீரே நன்றி சொல்லி இருக்கணும். ஆனா ஒருவன் மட்டும்தான் திரும்பி வந்து என்ன செய்தானா? அவன் உரத்த சத்தமாய் மகிமைப்படுத்தினான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை வைத்து சில சொல்றாங்க 10ல் 1 தான் தேர்ச்சி அடையும், 10ல் 1 தான் தேங்க்ஃபுல் பீப்புளா இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு வேத ஆதாரம் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு பார்க்கும்போது அதுதான் இருக்கிறது. நம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தாவீது குறித்து சொல்லும்போது he was a thankful man to God, so God had blessed him more and more. He made him a role model king to his follower. அவனுக்கு ஒரு பெரியோர்களுக்கு நாமத்தை கொடுத்தார். தாவீது என்ன சொல்லுகிறார்? நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவ்வளவு துதிப்பாடல் பாட காரணம் என்ன? அவர் உயர்ந்த நிலையில் இருந்தாலும், ராஜாவாக உயர்த்தப்பட்ட நிலையில் இருந்தாலும், தன்னுடைய எளிமையில் கர்த்தர் அவரை பார்த்து தெரிந்து கொண்டதை ஒருபோது கர்த்தரை மறக்கவில்லை. ஆகையால் அவரே சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாத மறவாதே. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறதில் he was a special man in praising God, in worshiping God. So God blessed him more and more. ஆண்டவர் ஆகையினாலே அவரை அதிகமாக என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த கிறிஸ்துவை பற்றி கொண்டால், இந்த கிருபையை பற்றி கொண்டு தேங்க்ஃபுல் ஸ்பிரிட்டோடு இருக்கிறவங்க தான் தேவனுக்கு பிரியமாக என்ன செய்ய முடியும்? ஆராதனை செய்ய முடியும். நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் மேல் ஒரு அபிஷேகத்தை இறங்க பண்ணும், ஒரு துதியின் ஆவி இறங்க பண்ணும், ஒரு ஆராதனை அபிஷேகம் இறங்க பண்ணும், நல்ல கிராட்டிட்யூட்னஸை உருவாக்கி கொடும். கிறிஸ்து எங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு திறவுகோலாக இருக்கிறீர். உம்மை விட்டு விடாதபடி, நன்றி அறிதலின் ஆவியை இழந்து போகாதபடிக்கு உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். கிருபை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.